சரி ஹாய் ஹலோ ஹலோ. சரி என்ன நடக்குதுங்க? பர்த்டே யாருக்கு பர்த்டே? எங்களுக்கு. யாரப்பா நீங்க? என்ன பேரப்பா உங்களுக்கு? பகவத் வர்ணன் பகவத் ரூபன். சரி ட்வின்ஸ் தான் நீங்க ரெண்டு பேரும். என்னன்னு சொல்றது, ரெண்டு பேருக்கு முன்னாடி 13வது பர்த்டேயா. அழகான பேரோட அழகா 13வது பர்த்டே. நான் இந்த பேர் கேள்விப்படவே இல்லை. பகவத் வர்ணன் பகவத் ரூபன் கேள்விப்படவே இல்லை. அழகான பேர் ரெண்டு பேருக்கும். யார் வச்சா? அப்பா அப்பா அம்மா வைக்கலையோ? தெரியா? அப்பா தான் விருப்பம் போல இருக்கு. அப்படியோ? அதான் டக்குண்டு அப்பான்னு சொல்லிட்டீங்க. யார விருப்பம்? ரெண்டு பேரையும். சரி ஓகே. இதுல யார் மூப்பு? அவரா மூப்பு? ஓகே சரி. அப்ப இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் பர்த்டே ஆமென்னு சொல்லி அழகா இங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களாமென்னு சொல்லி யாரோ உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்குறாங்க. சரியா? இங்க வந்தா கொஞ்சம் இருந்துட்டு எங்களுக்கு இந்த லைட் அடிக்கிறதுக்கெல்லாம் ஆக்கள் இருக்கிறாங்கப்பா. வேலைக்கு கூட்டி கொண்டு போறோம் நாங்க. அடுத்தடுத்த ஓடுற பைக்ல அப்படியே கையோட கூட்டிட்டு போலாம் போல எனக்கு. சரி அழகான அரேஞ்ச்மெண்டோட உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குதாமன்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. பாப்போமா என்ன கிஃப்ட்னு சொல்லி? பாப்போமா? சரி வாங்கிக்கணும். சரி ஓபன் பண்ணுங்க பாப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணி என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உடைச்சு பாருங்க பாப்போம். சரி எடுத்துருங்க பாப்போம். என்ன இருக்கு எடுங்க பாப்போம். என்ன பாடு? சரி அந்த பக்கமும் திரும்பி பார்வைடுது. அவருக்கு என்ன போயிருக்கு பார்சல், எனக்கு என்ன பார்சல் வந்திருக்குன்னு அங்காலையும் திரும்பி பார்வைடுது. சரி ஒரு ஸ்கூல் பேக் ஒரு ஆளுடைய கையில இருக்குது. ஒரு ஆளுடைய கையில ஒரு ஒயிட் கலர் பேக்குள்ள என்ன இருக்குது எடுங்க, வெளியே வெளியே எடுங்க பாப்போம். வா டிஷர்ட் இருக்கு. அப்பா ஒரே மாதிரி டிஷர்ட் அனுப்பி இருக்காங்களா அப்பா? வா வடிவான டிஷர்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப சரி ஆளுக்கு உண்டு. சரி ஓகே சரி அதை ஓபன் பண்ணுங்க. மற்றதை நீங்க சரியா தான் இருக்கேனே அளவு? சரி ஏன்னா மிக்கி சூப்பரா இருக்கேனே. சரி உங்களுக்கு அளவு இல்லை மிக்கி, வெரி சாரி. சரி ரெண்டு பேருக்கும் அழகான ஸ்கூல் பேக் அனுப்பி இருக்கிறாங்க. இவ்வளவு புக்ஸ் வைக்கிறீங்களா பேக்குக்குள்ள? இவ்வளவு புக்ஸா? உங்க புற விழுகிற அளவுக்கு தான் இப்ப படிப்பாக்குறேன். சரி நிறைய புக்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு பெரிய பேக் அழகான ஒரு டிஷர்ட் ஆளு கொண்டு ஒரே மாதிரி அனுப்பி இருக்கிறாங்க. நான் வந்தோடம் கேட்கறதுனா ட்வின்ஸ் ஒரே கலர்லான ஷர்ட் போடுவாங்க, நீங்க ஏன் இன்னைக்கு வேற வேற கலர் போட்டிருந்தீங்கன்னு கேட்க வலிக்கிட்டு தான். ஏன் டிசைன் உண்டு உடனே நீங்க வேற வேற தான் போற. நீங்க இன்னைக்கு டிசைனுக்காக வேற வேற போட்டுருக்கீங்க. சரி அதுவும் ஒரு வித்தியாசமா தான் இருக்கு, என்ன வடிவா இருக்குது. சரி நீர் தான் கூட கதைக்கிறேன். வீட்டை நீர் தான் கூட கதைக்கிறீங்க. அவர் கொஞ்சம் அமைதியவர். அவ பார்க்க தெரியுது கொஞ்சம் பவ்யமா. அமைதியா இல்லையா? அவரும் அப்படிதானே. சரி அவர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சாக்கள் இல்ல. ஆனா அவர் கொஞ்சம் வீடியோக்கு வைக்கப்பட்டு சைலண்டா நிக்கிற மாதிரி கிடைக்கும். அப்படியோ? அப்படியா? சரி அப்படி இல்லை நான். சரி ஓகே சரி இப்ப எல்லா கிஃப்டையும் வேண்டிட்டீங்க. சோடா விருப்பம்? சோடா பிரியங்களா? இது சோடா விருப்பமா ரெண்டு பேருக்கு? என்ன சோடா விருப்பம்? எதாலும் சோடான்னு எழுதி தந்தா குடிப்போம். அப்படியா? சரி ஓகே சோடா விருப்பம்னு சொல்லி கிடக்குது. சரி நீங்க ஸ்பான்சர் பண்ணிடுங்க. அந்த சோடா வேண்டி கொடுத்துருக்கலாம்னு சொன்னாங்க, ஸ்பான்சர் பண்ணிடுங்க. சரி அப்ப இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டே ஆமென்னு சொல்லி யாரோ இவ்வளவு கிஃப்டும் அனுப்பி இருக்கணும். யார் அனுப்பி இருக்கணும்? யாரு? கஜன் மாமா. ஆறு இந்த மாமா இங்க நிக்கிறாரா? இங்க நிக்கிறாரா? எங்கடாப்பா கஜன் மாமா? கூப்பிடுங்க கஜன் மாமா பாப்போம். நான் பாப்போம். ஏன் அவரை சொல்றீங்க கஜன் மாமாவை? கஜன் மாமாவை ஏன் சொல்றீங்க? அவர்தான்
அவர்தான் தம்பிக்கு அனுப்பினார். உங்களுக்கு ஒரு தம்பி இன்னொரு இருக்கிறாரா? குட்டியாளரால் நிற்கிறார். ஓகே ஓகே சரி. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு வந்து கஜன் மாமா அனுப்பல போல இருக்குது. கேளுங்க கஜன் மாமா, நீங்களா அனுப்பிட்டீங்க? நீங்களே கேளுங்க. கஜன் மாமா அனுப்பலையே. அப்ப யாரு கஜன் மாமாட்ட இந்த பேக்கின் விலை என்ன, டிஷர்ட்டின் விலை என்னன்னு கேட்டா அதுக்கேத்த காசை வண்டி போடுங்கவா. அவற்ற பேர தானே நீங்க முதல் சொன்னீங்க. சரி ஜெயந்தன் மாமா எங்க இருக்கிற? ஜெயந்தன் மாமா அவர் கிட்ட கொண்டு போட்டாங்க. கிட்ட கொண்டு போங்க. நீங்க அங்க கிட்ட கொண்டு போட்டாங்க அழுகிற மாதிரி தான் கிடக்கலாம். இல்ல மற்றது என்ன பேர் சொன்னீங்க? ஜெயந்தன் மாமா எங்க இருக்கிறார்? அவரு நிக்கிறாரா? கேளுங்க ஜெயந்தன் மாமாவான்னு சொல்லி. அவரு மில்லியன் சொல்லி போட்டாருன்னு. சரி அப்ப யாரு? பானு அக்கா லோஜி அக்கா ரெண்டு பேரும் கோரஸா சொல்றாங்க. யார் அது? உங்களுக்கு அக்காக்களா? அக்காக்கள் என்ன கிஃப்ட் கொண்டு வந்து நீங்க பிள்ளைகளுக்கு? மச்சாளாக்களா? மச்சாளாக்களை விட்டு வைக்காம சொல்றாங்க. சரி மச்சாளாக்களை என்ன கிஃப்ட் கொண்டு வந்து நீங்க இந்த பிள்ளைகளுக்கு? அத கேக் தந்துட்டு சரி கேக்குள்ளேயுமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா? ஐயோ இன்னைக்கு சர்ப்ரைஸுக்கு மேல சர்ப்ரைஸா இருக்கு. பாப்போமா அதையும்? இப்ப பாக்க போறீங்களா இல்ல பிறகா? ஓகே இத முடிச்சிட்டு பாக்கட்டாம். சரி அப்ப நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. அது கூட மிக்கி நீங்கள ஆராய கூடாது நிறைய. மயூரி அக்கா அதாரு இவங்களா? என்ன கண்ணாலேயே கதைக்கிறீங்க மயூரி அக்கா? நீங்க கேட்டாச்சேன்னு அது கிடையாது. நீங்களான்னு கண்ணால கேட்டாச்சேன்னு அவையும் இல்ல. கார்த்தி அக்கா அனுப்பினீங்களோ? கார்த்தி சித்தி அனுப்பினீங்களோ? இல்லையாமே இங்கேயோ வெளிநாடு முதல்ல கேட்டிருக்க வேணும். வந்த கையோட எல்லாம் கேட்டிருக்க வேணும். வெளிநாட்டுண்டா யாரு அனுப்பி இருப்பினோம்? எங்களுக்கு அப்படி வந்து பெருசா இல்ல. வேற இங்கேயா? அப்ப யாருன்னு சொல்றீங்க? இங்க வேற யாருக்கும் பிறந்த நாள் வண்டிக்கு? யாருக்கு பிறந்த நாள்? அம்மாவுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு. எங்க அம்மாவை கூப்பிடுங்க பாபு. இந்த மிக்கி கேர்ள் ஃப்ரெண்ட கூப்பிட்ட மாதிரி. சரி வாங்க. சரி அம்மா வாங்க பக்கத்துல. சரி அம்மா சரி இன்னைக்கு பிறந்த நாள் லேடியேன்னு சத்தம் போடாம சைலண்டா தள்ளி இருந்து நீங்க. உங்களுக்கு கேக் வெட்டையில ஒரு தரம் வெட்டினதோ? சரி அப்ப இன்னைக்கு உங்களுக்காக மறக்காம யாரோ பரிசு அனுப்பி இருக்கணும். சரியா? நான் இதுல வச்சிடுறேன். ஓகேயா? நீங்க கையில பிடிங்க. சரி இதுல எந்தமா குடிக்கிற நீங்கள் விரும்பி? எல்லாமாவும் குடிக்கிறது போல கிடக்கா? குடிக்கிற ஐட்டமா வந்திருக்குது. சரி கொஞ்சம் மாப்பணி வகைகள் எல்லாம் அனுப்பி இருக்கணும். சரி யார் அனுப்பினது? அப்ப யாருப்பா இது? சரி நாங்க யார் அனுப்பினதுன்னு சொல்லி பார்க்க முதல்ல இவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படிச்சு விஷ் பண்ணுவோம். இப்ப கேக் வெட்ட போறீங்களா? ஆக்கள் வர இருக்குதா? வெட்டுவோமா? வெட்டியாச்சீங்களா? வெட்டினா சரி அப்ப நாங்க ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படிச்சுட்டு அதுக்குள்ள என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஓகேயா? எல்லாரும் உங்களுக்கு பர்த்டே சாங் படிக்கவையோ? கேக் வெட்டீங்க ஒருத்தரும் படிக்க இல்லையோ? நாங்க வர்றதுக்காக தான் வெயிட். எல்லாரும் சேர்ந்து கதைச்ச மாதிரி கொரசா பாட்டு படிக்கணும். ஓகே சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. And Amma பாத்தீங்களா? Happy birthday to you. Happy birthday. சரி கேக் வெட்டைக்கு கூட நாங்க படிச்ச மாதிரி சந்தோஷம் இருந்திருக்காது அப்படியா? நீங்க சும்மா போங்க அவர் பாடம் படிச்சுட்டு இப்படி சொல்றீங்க. சரி
யாரு இப்ப அனுப்பினது சரியா சொல்லுங்க பாப்பா. எனக்கு இவர்தான் சொல்லணும், இவர்தான் கதைக்கணும். கயன் மாமா. கயன் மாமா போகேக்குள்ள கிஃப்ட் ரெடியா வைங்கோ. சரி, இதுக்குள்ளேயும் என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பாப்போம். எங்களுக்கு தெரியாது இதுக்குள்ள என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பாப்போமா. நாங்கல்ல 2 பேரும் 2 சைடுக்கும் வாங்க. பின்னுக்கு இருந்தா உங்களுக்கு தெரியாது. 2 சைடுக்கும் வந்தா தான் தெரியும். வரட்டும். சர்ப்ரைஸ் உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சாங்க உங்களுக்கு சொல்லினா உள்ளுக்குள்ள வெளியில வா. சரி, அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கு தானே, அதுல 2 சைடுலயும் 2 பேரும் கை வச்சு மெதுவா அழுங்கோ. மெதுவா இல்ல அந்த ஊஞ்சல் கம்பியில, அந்த கம்பியில கை வச்சு தூக்குங்க. மெதுவா ஸ்லோவா இப்படி போனா இப்படி போனா இனி ஒரு கையை கீழே பிடிங்க. அழகான படங்கள் எல்லாம் வருதப்பா உங்களோட. ஃபைனலா அக்காக்களோட ஒரு படம் போல இருக்கா. யார் இதெல்லாம் செய்ததுக்கு? பானு அக்காவும் லோஜி அக்காவும். சரி, வடிவான படம் எல்லாம் செஞ்சு உங்களுக்காக ஒரு கேக்கும் செஞ்சு கேக்குக்குள்ள சர்ப்ரைஸ் ஒளிச்சு வச்சு உங்கள்ட்ட இருக்கோ இல்லையோ அக்காக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. சரியா? ஹாப்பியா? அதுல ஒரு டவுட் சரி, ஓகே வச்சிருங்க. அப்படி எவ்வளவு போயிருங்க. சரி, இப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் இதுக்குள்ள சில நேரம் நிக்கலாம் நினைக்கிறேன். மயூரிய கடன் தான் இருப்பா. இதுக்குள்ள நிக்கணும். யாரு அவ்வா கொடுக்குறாரு எல்லாருக்கும். இதுக்குள்ள நிக்கணும். யாரப்பா அவ? இதுக்குள்ள நிக்கணும் போல கிடக்குது எனக்கு. மயூரி அக்கா. இந்த பிள்ளைகள் ஆசைப்பட்டு சொல்ற பேருக்குரியாக்கள் எல்லாம் போய்க்க கிஃப்ட கொடுத்துட்டு போயிடுங்க பிள்ளைகளுக்கு. சரி, சொல்லுவோமா யாருன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது ஒரு பேரோட சொன்னீங்க. அந்த பேர் இல்ல இல்ல ஜெயந்தன மணிக்கிறாரா இங்க? கேளுங்க அவர்கிட்ட. நீங்கள் தான். சரி, இன்றைக்கு ஜெயந்தன் மாமா நீங்க ஒரு ஆளை சொல்லவே இல்லை. ஹஜீனா அத்தை 2 பேரும் உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி, அதை விட மாமிக்கு பர்த்டே ஆமான்னு சொல்லி மகனும் மருமகளும் சேர்ந்து அவைக்கு இந்த மாப்பேணி பாஸ்கெட்டும் கொடுத்துருக்குறோம். அப்படியா? என்ன சொல்ல போறீங்க? கிட்ட வந்துருங்க. நீங்க உள்ளுக்குள்ள வாங்க. கூடவே இருந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி போட்டு சத்தம் இல்லாம நிக்கணும். சரி, என்ன சொல்ல போறீங்க உங்களோட மாமாக்களுக்கு? சொல்லிருங்க. ஓடிவா சத்தமா. ஹாப்பியா? ஆனந்த கண்ணீரை பாரு. ஆனந்த கண்ணீரா? என்ன வடிவா சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம். நல்ல சந்தோஷம். சரி, மாமாக்கு என்ன திருப்ப கொடுக்க போறீங்க? என்ன சொல்லணும்? இந்த மாமாவை கட்டி பிடிச்சவங்க கொஞ்சம் விட்டா சரி, முடிஞ்சு. அதுதான் முடிஞ்சு. சரி, ஹாப்பியா? ஏன் பாடுத நீங்க? எனக்கு சொல்லணும். ஆனந்த கண்ணீரே. சரி, இப்படி என்னன்னு சொல்றேன். இப்படி மாமாக்கள் எல்லாம் சுத்தி இருந்து எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு அன்பான நிறைய மாமாக்கள் இருக்கிறாங்க, நிறைய அக்காக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கேக்குக்குள்ள சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி எல்லாருக்கும் இருக்காது நிறைய உறவுகள். உங்களுக்கு அன்பான உறவுகள் இருக்கிறாங்க. எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கும். அவைக்கு நீங்க திருப்ப செய்ய வேண்டியது நல்லா படிச்சு வளர்ந்து வந்து அவை கொல்லுன்ற நேரத்துல அவைக்கு நீங்க செய்யறதுலாம் செய்யணும். சரியா? இப்ப உங்களோட வேலை என்ன? நல்லா படியுங்க. சரியா? சரி, எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் 2 பேருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மாக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும், இதை மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். ஓகேயா? சரியா? தேங்க்யூ.